பைக்கு வாங்கிட்டாலே, அதுவும் இந்த ஸ்கூட்டி, ஆக்டிவா இந்த மாரி வண்டியெல்லாம் வாங்கிட்டாலே, அடிக்கடி நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்படி இல்லைன்னா, இந்த மாரி தான் குப்பை வண்டி மாரி ஆயிடும். கேமரால ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியாது. பட் ஆனா நேர்ல பார்க்குற எனக்கு வந்துட்டு பயங்கரமா தெரியுது. வண்டி அசிங்கமா இருக்கு. இப்ப இருக்கிறதுக்கும், கழுவுனதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் வித்தியாசத்த நீங்களே பாருங்க. தண்ணி, சோப்பு எல்லாமே எடுத்து ரெடி ஆயிட்டேன். சீட்ல பார்த்தீங்கன்னா, நெறையா மண்ணு ஒட்டிக்கிச்சுங்க. அந்த மண்ண வந்துட்டு இப்படி தான் தட்டி எடுக்கணும். டஸ்ட்டெல்லாம் இப்படி தான் தட்டணும். பாருங்க எப்படி தட்டக்குள்ள போகுது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் தட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு ரூ. 30 ப்ரஷ்ஷ வாங்கி ஃபுல்லா அந்த கேப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த கேப்லலாம் நல்லா வந்துட்டு தேய்ச்சு ஸோ சோப்பு நுரெல்லாம் இது கிடையாது. ஷாம்பு தான் போட்டிருக்கேன். ஏன்னா ஷாம்புல தான் உங்களுக்கு அங்கங்க வெள்ள வெள்ளையா திட்டு திட்டாலாம் வராது. இது காசு மிச்சம் பண்ணுறதுக்காகலாம் கிடையாதுங்க. ரூ. 100 ரூ. 150ல என்னங்க மிச்சம் பண்ணி பண்ண போறோம்? ஸோ நான் சர்வீஸ் விட்டு பார்த்துட்டேன். சர்வீஸில ஃபுல்லா வந்துட்டு நமக்கு அந்த மேல இருக்கிறதே டயர் இதுதான் கிளீன் பண்றாங்க. இப்ப கம்பி காட்டுறேன் பார்த்தீங்களா? இந்த கம்பியெல்லாம் நல்லா தேய்ச்சுலாம் கழுவ மாட்டாங்க. இந்த மாரி மேல தான் கிளீன் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சைடுல இந்த கம்பிலாம் இருக்கு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் தேய்ச்சு கிளீன் பண்ணவே மாட்டாங்க. துரு புடிச்சு போய் அப்படி இருந்ததுங்க. இப்ப நான் தேய்ச்சு கழுவுனதுக்கப்புறம் அவ்வளோ நீட்டா மாறிடுச்சு. அந்த திருப்தி அப்படின்றது நம்ப வண்டிய கழுவி, நம்ம வந்துட்டு தொடச்சு வச்சா தாங்க திருப்தியா இருக்கும். அண்ட் அதேபோல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மாரி ஷாம்பு போட்டு யூஸ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சு கழுவுறீங்க அப்படின்னா, அப்ப கண்டிப்பா அங்கங்க வெள்ள வெள்ளையா திட்டு திட்டா வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வராது. நீங்க அவுட்ஃபிட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க லாஸ்ட்டா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். குறிப்பா, இந்த வீலெல்லாம் நம்ம கழுவாம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருப்பு கலர் அப்படின்றது ஒரு மாரி மக்கி போன மாரி ஆயிடும். அது ரொம்ப வண்டிய ரொம்ப பழசா காமிக்குங்க. அதுவே நமக்கு ஒரு மாரி ஆயிடும் வெளியில எடுத்துட்டு போகறதுக்கே. அதுக்கப்புறம் நான் சைட்லலாம் வந்துட்டு கழுவிட்டேன். ஸோ சைட்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. எல்லாத்தையுமே மொத்தமாவும் கழுவிட்டேன். இப்போ முன்னாடி வீலையும் நம்ம கழுவ போறேன். அதையும் நல்லா தேய்ச்சு கழுவுனதுக்கப்புறம், இப்போ பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இப்ப எப்படி இருக்கிறது? அப்படின்றத நீங்களே பாருங்க. நல்லா நீட்டா இருக்குது பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவா இருக்கு. வண்டி பார்க்க கூட ஏதோ புதுசா வந்துட்டு எடுத்துட்டு வந்த மாரி இருக்கு. நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அப்படியே சோப்பு நுரெல்லாம் இதெல்லாம் போட்டுருவாங்க. சோப்பெல்லாம் போட்டுருவாங்க. சோப்புலாம் போடக்கூடாது. ஷாம்பு போடுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி வந்து திட்டு திட்டா வெள்ள வெள்ளையா வராது. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி கழுவுறோம் இல்லைங்களா? இந்த வந்துட்டு W40 அப்படின்ற ஸ்ப்ரே வாங்கிக்கோங்க. அந்த நம்ம ஹார்ன் அடிக்கிறோம், செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் பெட்ரோல் டேங்க் இருக்கு, அப்புறம் சாவி இருக்கு. இந்த இந்த லைன் எல்லாத்தையுமே அதில அடிச்சு விட்டுருங்க. ஏன்னா, தண்ணி போகறதுனால துரு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நெறையா இருக்கு. ரொம்ப சிம்பிளா எனக்கு வந்து திருப்திகரமா இருந்துச்சு. ரூ. 100 ரூ. 150 மிச்சம் பண்ணிட்டோம் அப்படின்றது கிடையாது. நம்ம வண்டிய வந்துட்டு நம்ம கையால கிளீன் பண்ணோம் அப்படின்ற ஒரு திருப்தி கிடைச்சது. உங்களுக்கு இந்த மாரி திருப்திலாம் கிடைச்சிருக்கா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல